உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையே நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா? அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பொதுவாக இந்த ராசியோட அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் ரொம்ப பர்ஃபெக்ஷன், ரொம்ப வேகமான ரிசல்ட் எதிர்பார்க்குது. என்னென்னாக்கா, இவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்பு என்னென்னாக்கா, இவங்க ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதை ஏற்ற ரிசல்ட்டை இம்மிடியேட்டாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்களோட சூழல்கள் எப்படி இருக்குன்னா, இவங்க 5 மணிக்கு எதிர்பார்த்தாங்கன்னா அடுத்த நாளில் தான் அந்த விஷயமே ஆகும். ஏன்னா சூழ்நிலைகள் எதுவுமே இவங்களுக்கு அந்த நினைத்த விஷயத்தை நினைத்த நேரத்தில் கிடைக்காது. ஸோ அதனால் என்னென்னாக்கா, இவங்களுக்கு அதிகமான இந்த இதயம் சார்ந்த பாதிப்புகள் இவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரும். இதுக்கு ஏன் காரணம் இந்த எதிர்பார்ப்புகளை கடகராசிக்காரர்கள் குறைத்து கொண்டான்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு இதயம் சார்ந்த பாதிப்பே வராது. இது எப்பொழுதும் இதை பரிகாரமாக கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கடகராசிக்காரர்கள் நம்ம சொல்வதுக்கான காரணம்க்கா, ஓவர் எதிர்பார்த்து டென்ஷன் ஆகி மனதை விட்டுட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்து விட்டு அடுத்தவங்களுடைய நிம்மதியும் கெடுத்து இவங்களுடைய நிம்மதியும் போய் இந்த பிரச்சனையை ஏற்படுத்திடுறாங்க. ஸோ கடகராசிக்காரர்கள் நம்ம சொல்லணும், கூலாக இருங்க, நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அந்த விஷயம் உடனடியாக நடந்துடும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தாமதமாகும் என்றதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கடகராசிக்கு பொதுவாகவே என்னென்னாக்கா, ஒரு கலவையான பலன்கள் தான் எப்போதும் இருக்கும். ஏன்னா
ராசி அதிபதி சந்திரனாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க எண்ணங்கள் மாறுவது போல் இவங்களோட செயல்பாடுகளும் இங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க, அங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை அதிகமாக செய்யக்கூடியவங்க. ஒரே நேரத்தில் இந்த 10 வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் கடகராசிக்காரங்களோட தன்மையாக இருக்கும். இங்கே ஒரு வேலை பார்ப்பாங்க, அங்கே ஒரு வேலை இருப்பாங்க, டிவியில் ஒன்று பார்ப்பாங்க, மொபைலில் ஒன்று நோண்டிகிட்டு இருப்பாங்க, ஆனால் சிந்திக்கிறது இன்னொன்றா இருக்கும். அந்த மாதிரியான செயல்பாடு இருக்கிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய தனம், அதாவது இந்த ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிஸ்னஸில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய விஷயம் செயல்பட்டிருப்பாங்க. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த வரக்கூடிய வருமானங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த காலகட்டம் வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். குறிப்பாக என்னென்னாங்க, வருமானம் நல்ல ரீதியில் வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். அதுக்காக என்னென்னாக்கா வெளியூர் பயணத்தின் வகையாக வெற்றி அடையும். ஏதோ ஒரு பயணம் பண்ணி அந்த விஷயங்களை பெறுவதற்கு போலக்கான தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மூலம் என்னென்னாக்கா இவங்க நிறைய இந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே என்னென்னாக்கா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த பணம் வந்துட்டோன்னே போகலாம், இந்த காசு வந்துட்டோம், அந்த காசு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிறு சிறு தடைகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா ஒரு காசை வாங்கிறதுக்கு இன்னொரு காசு வந்தால் தான் போக முடியுன்ற ஒரு சூழல் மாதிரி ஏற்படுறதுனால அந்த பணம் வராதனால இந்த பணம் வராது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா ஒரு பணத்தை எதிர்பார்த்து உங்களோட வெளியூர் பயணங்களை வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுட்டு போல்டாக நீங்கள் பயணித்து பாருங்கள். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயம் என்பது நல்லா இருக்குது. ஆனால் இங்கேருந்து நீங்கள் புறப்படுறதுக்கான ஆதாயம் என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பணத்தை வாங்குவதற்கு இன்னொரு பணம் உதவி என்பது தேவையாக இருக்குது. அதனால் இந்த பண உதவி இல்லைனாலும் நீங்கள் பயணிக்க பழகணும் அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த காசை ஒரு கம்ஃபர்ட்டாக செட்டில் பண்ணிவிட்டு போகலானீங்கன்னா அந்த பயணம் நடக்கவே நடக்காது. ஸோ அதனால் கடகராசிக்கார் இந்த விஷயத்தை என்னென்னாக்கா பெரிய விஷயங்களுக்காக எடுக்கும் போது வேற ஒரு பணம் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை தாண்டி நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல. ஏன்னா அதுக்கு நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் என்னென்னாக்கா உணவில் தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னக்கா மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் என்பது, குறிப்பாக கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ரீதியில் இருக்குது. அதை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியல் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு எதிர்காலம்னு சொல்ல முடியும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சமுதாயத்தில் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீடு கட்டக்கூடிய ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி இல்லை சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான சூழலில் இருக்கும். சொத்தில் திடீர்னு சொத்துக்காக ரியல் எஸ்டேட் பண்ணுறது இல்லை சொத்தை விற்று ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சூழல்களை அமைச்சு கொடுக்குது. ஆனால் என்னென்னாக்கா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கிடைக்கணும்னா அந்த விஷயத்தில் எல்லாமே சிறு தடை தாமதங்களாக இருக்குது. குறிப்பாக என்னக்கா இந்த காலகட்டத்தில் திருமணம் என்பது நிறைய பேர் பிளான் பண்ணிப்பாங்க. ஆனால் என்னென்னாக்கா அந்த திருமணம் என்பது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா வாழ்க்கை துணை அவங்க குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வெளியூரில் இருக்கார், அவர் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அந்த மாதிரியான சூழல்கள். ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா இந்த அப்பாவாலே பல பிரச்சனைகள் வரும். அப்பான்ற உறவு நடக்கக்கூடிய விஷயத்தை கூட கெடுத்து விட்ருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் அப்பான்ற உறவை கொஞ்சம் அமைதி பண்ணி வச்சுக்கணும். நவம்பருக்கு அப்புறமா சூப்பராக இருப்பார். அதே அப்பா நல்லவராக மாறிடுவார். இந்த காலகம் என்னென்னாக்கா அப்பாவுடைய செயல்பாடுகளால் நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் குழந்தைகளுக்காக நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளுக்காக விரயம், குழந்தைக்காக கடன் வாங்குறது இல்லை, குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பண்ண விரயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்கு. அதனால் என்ன சொல்ல, கடகராசிக்கு எப்போதும் இந்த மிக்சர் மாதிரி ஒரு கலவையான நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க எப்போதும் என்னென்னாக்கா அந்த நேரத்துக்கு ஏற்ற போல் மாறிக்கொள்ளக்கூடிய தன்மையை இவங்க வளர்த்துக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை இவங்க மறைச்சி செயல்படுறதே இவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் அதுவே இவங்களுக்கு வியாதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதைகள்
இல்லை ப்ரொமோஷன் எதாவது கிடைக்கணுன்னா கூட அது எல்லாமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி போகும். ஆனால் வேலை என்பது எதிர்பார்த்த விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா, குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு என்பது கிடைக்கும். ஏதோ ஒரு இந்த டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு சின்ன ஒரு விரயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். விரயம் செஞ்சு அதை சரி பண்ணி ஒரு லாபமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. அந்த காலத்தில் என்னக்கா லாபம் வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். எது வந்தாலும் என்னென்னாக்கா அந்த பொருளாதாரத்தில் ஒரு திருப்தியற்ற தன்மை என்பது இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் திருப்தியற்ற தன்மை. அதே போல் என்னக்கா ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து எதிர்பார்க்காத சிறு தொந்தரவுகள் வந்துட்டுருக்கோம். எதிர்பார்க்காத பிரச்சனை திடீர்னு கூடுவாங்க, ஐயப்பா அது சரியில்லை இது சரியில்லை, ஏதோ ஒரு மண்டை குழப்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு குறிப்பாக என்னக்கா அப்பாவுடைய அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்துலேருந்து ஏதாவது இருக்குது. அதே போல் என்னக்கா திடீர் இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றது, இல்லை நுரையீரல் சார்ந்த விஷயத்தினால ஒரு சோர்வுகள் ஏற்படுவது, நுரையீரல் தொற்றுகள் ஏற்படுவது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொற்றுகள் வந்து உங்களுடைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் என்னென்னாக்கா திடீர்னு ஆசை வார்த்தைகளும் சொல்லுவாங்க, அப்பா இதை பண்ணனா உனக்கு பல லட்சம் வந்துடும், பல கோடி வந்துடும் சொல்லிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இன்றைக்கி நிறைய இந்த ஆன்லைன் மோசடிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மோசடிகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து யாருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல் இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்க. ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா உங்களுடைய பணம் இன்னொருத்தர் கையில் போவதற்கு, உங்கள் பணத்தை எதிர்பார்த்து இல்லை உங்களுடைய பேச்சு திறமையை எதிர்பார்த்து உங்களை வந்து மோசடிக்குள்ளே தள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப விழிப்பாக இருந்துக்கணும். ஏன்னா ஏன் இதை நம்ம இவ்வளோ சொல்ல, நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த லாஸஸை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.